அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட விடயம் என்னென்னு சொன்னால், மிச்ச நாளைக்கு பிறகு எங்களோட சேனல் வந்து ஆரம்பிச்சிக்கிறோம். லைக் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட கடைசி வீடியோவாகவும் ஈக்கக்கூடும். உங்களோட லைக்கில் நீங்கள் பண்ணுற லைக்கில் தான் அது முடிவு செய்யப்படும். ஆகவே நான் தயவுடன் கேட்டுக்கொள்வேன், இதுக்கு லைக் பண்ணுங்கள். நான் 10,000 லைக் மாதிரி எதிர்பார்க்குறேன். நான் எடுத்துக்கொண்ட விடயம் நாளைக்கு ஸ்ரீலங்கா ஃபுட்பால் டீமுக்கு ஒரு முக்கியமான மேட்ச் ஒன்று இருக்குது. ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஒன்று, இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஒன்று பூட்டானோட பேங்காக்கில் நடக்குது. அதுக்கு உங்களோட சப்போர்ட்டில் நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும். அதே மாதிரி நான் இந்த சேனலில் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான தகவலை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கொள்வேன். அடுத்து வந்து இது நிறைய பேர் இந்த சேனலில் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு இது ரீச் ஆகும். மற்றது நான் அடுத்த விடயம் என்றால், இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் இன்றைக்கு 2வது போட்டி நடக்க இருந்தது. அது மழை காரணமாக விடுபட்டுள்ளது. அந்த செய்தியும் அடுத்ததாக ருமேஷ் தரங்கா ஈட்டி எறிதல் போட்டியில் ரோமில் நடைபெற்ற டைமண்ட் லீக் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்று 92 மீட்டர் அவர் வீசியுள்ளார். பருத்துந்து பார்ப்போம். ஒலிம்பிக் மற்றும் ஏசியன் கேம்ஸில் அவரது திறமைகளை நாங்கள் ஒரு பதக்கம் வெல்லும் அளவுக்கு இருக்கும் என்று நம்ப முடியும். அடுத்ததாக போனோமேயானால், இலங்கை மகளிர் உதைப்பந்தாட்ட அணி சென்ற கிழமை இந்தியாவில் நடைபெற்ற சாக் உதைப்பந்தாட்ட மகளிருக்கான போட்டியில் 2 போட்டியிலும் தோல்வியடைந்து வெளியேறியது. ஆனால் அந்த போட்டியில் சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி மகளிர் அணி பெற்றுக்கொண்டது. அந்த செய்தியும் அடுத்ததாக இத்துடன் எமது அடுத்த ஒரு வீடியோக்களில் மேலும் பல விளையாட்டுச் செய்தி உங்களை நான் சந்திப்பேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் FM அக்மல். See you, bye bye. வீடியோவை சேனலை ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள் மற்றும் வீடியோவை ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள். Thank you very much.